பிளட் ரெட் கமாண்டர் இக்ரிஸ். இக்ரிஸ் தான் ஜின்னு ஷேடோ ஆர்மிலேயே தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேடோ. மார்ஷல் கிரீடு வேற. நிறைய எஸ்ராங் ஹண்டர்ஸால இக்ரிஸ்க்கு அகைன்ஸ்டா நிக்க முடியாது. இவரால ஈஸியாவே டிஃபீட் பண்ண முடியும். இக்ரிஸ் வந்து ஆஸ்பானோட கமாண்டரா ஒருத்தர் இருப்பாரு. ஆஸ்பான் அவரோட வெசலை டெஸ்ட் பண்றதுக்காக ஜின்னுவுக்கு அகைன்ஸ்டா இக்ரிஸ் வந்து பேட்டில் பண்ண வச்சிருப்பாரு. ஜின்னுவோட ஷேடோ ஆர்மில ஃபர்ஸ்ட் ஆடானது இக்ரிஸ். இக்ரிஸ் ஸ்வாட் யூஸ் பண்றதுல ஒரு மாஸ்டர். ஜின்னு ஷேடோ ஆர்மிலேயே இக்ரிஸ் லெவலுக்கு யாராலையும் ஸ்வாட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. அதுலயும் வரானோட லைட்டிங் ஸ்வாட் யூஸ் பண்றப்போ இக்ரிஸ் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இருப்பாரு. இக்ரிஸ் ரொம்ப ஸ்பீடு. அவரோட ஸ்பீட்னாலேயே நிறைய பேட்டில் வந்து அவர் வின் பண்ணிருப்பாரு. இவரோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப ரொம்ப அதிகம். இக்ரிஸுக்கு மேஜிக்கல் பவர் இருக்கு. டெலக்னெட்டிக். இக்ரிஸால குறிப்பிட்ட சரௌண்டிங்ல இருக்க ஆப்ஜெக்ட் வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுலயும் அவரோட ஸ்வாட ரொம்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணுவாரு. இக்ரிஸால கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். ஃப்ராஸ்ட் மோனார்க் இக்ரிஸ செகண்ட் நைட் ஆஃப் டெத்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஜின்னுவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றதுக்கு இக்ரிஸ் வந்து ஒரு பெரிய த்ரெட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாரு. நீங்க இக்ரிஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு ஃபர்ஸ்ட் நைட் ஆஃப் டெத் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.